தமிழ் கடவுள் முருகன் வாழ்க, போர்க்கடவுள் முருகன் வாழ்க, முருகன் வாழ்க. இவனையே நான் தான் போனா போதுன்னு வாழ வச்சுட்டு இருக்கேன். இவனை என்ன வாழ்க வாழ்கங்கிறான். டேய் முருகா, என்ன என் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க? முருகா நான் பக்த முருகா. என்னது? நீ எம்பக்தனா? நீ எம்பக்தனா? நீ எம்பக்தனா? நீ நெத்தியில திருநீர் வைக்க சொன்னாலே கெத்து போயிரும்பியடா. முருகா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் பக்தன் சொன்னா கெத்தாமே, அதான் மாறிட்டேன். நீ எம்பக்தனா? ஒரு தடவையாவது எனக்கு மாலை போட்டு பாத யாத்திரை வந்திருக்கியாடா? அதை விடு, கோர்பியா 10 சரணம் சொல்ல தெரியுமா? சரணமா அப்படின்னா? அப்படின்னாவா? சரி அதெல்லாம் விடுறா. என்னோட 6 பட வீடு என்னன்னு தெரியுமா? அத மட்டும் நீ சொல்லிரு, உன்னை என் பக்தன்னு நான் ஒத்துக்கிறேன். பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்சி, திருநெல்வேலி. திருச்சி திருநெல்வேலியா? அதுவும் தீல தானே வருது. டேய் என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதாடா? எங்க கடவுள் தான் முருகர். எங்க கடவுள் தான் முருகர். டேய் எங்க கடவுள் தான்டா முருகன். எதுக்குடா படிச்சுக்கிறீங்க? முருகா அதெல்லாம் உனக்கு தெரியாது. முதல்ல நான் யாருன்னே உங்களுக்கு தெரியலையேடா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது முருகா. தைப்பூசத்துக்கும் பங்குனி உத்திரத்துக்கும் வந்தமா, காவடி தூக்குறத வேடிக்கை பார்த்தமா, அபிஷேகத்துல குளிச்சமா, படையில சாப்பிட்டமான்னு கம்முன்னு இருக்கணும். நான் கம்முன்னு தான்டா இருக்கேன். நீங்க தான்டா என்ன வச்சு அடிச்சுக்கிறீங்க. யாரு அடிச்சுக்கிறா? இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்கு. இல்லைங்க அவன் என் பார்ட்னர் தான். உனக்கு தெரியாதா முருகா? சரி சரி, இது நகை. அது எப்போ வருமோ அப்போ வரும். சரி முருகா, உடம்பு பார்த்துக்க, நான் வரேன். இதுக்கு மேலேயும் இவனுங்களை சும்மா விட்டா நான் தான் அடுத்த முருகன்னே சொல்லிடுவானுங்க. இது சரிப்பட்டு வராது. இன்னொரு சூரசம்ஹாரத்தை போற்ற வேண்டியதுதான். தாயே, மீண்டும் அந்த வேலுக்கு வேலை வந்து விட்டது, அதை தாருங்கள்.